அண்ணனை போய் மேலே ஏற்றி விட்டு வா. போய் ஏற்றி விட்டு வா, ஜேசிபியில் ஏற்றி விட்டு வா. வா, யார் தெரியாது. இருறா கோவில அவன் போட்டு நம்ம பின்னாடியே போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு நீ தானே ஜேசிபி வீடியோ போடுறோம். போகல இப்படி வந்து வாசல்ல விட்டு திருப்பு. வண்டி சாவி இல்லாத வண்டிக்கு இதுக்கு போனேன் நான் மாட்டி வச்சுக்கிறான் பாரு. ஏன்டா அவளை நோன்ற? உன்னை பார்த்து ஏண்டா ஒரு தம்பிங்கிற பாசத்தில் திரிக்கிறது கூட ஒரு தப்பாடா. அடிங்கடா பத்து சரி சரி விடு பார்த்துக்கலாம். நான் பைக்கில் வரேன். மாப்பிள எங்க மாப்பிள கரெக்டா வண்டி வரணும் பார்த்து எஸ்கேப் ஆயிட்ட. திரும்ப போலாம். எங்க போயிட்டான் அது என்ன கொஞ்ச தூரம் போயிட்டான். எங்கடா கோவில கொண்டு போய் உள்ள போந்துக்கிட்ட? வெயில் காட்டுது ஒன்ன. என்ன பண்ணிட்டு இருக்கிற வேப்ப மரத்துக்கடியில? இவன் 1 மணி நேரம் 1 நூத்துல உட்கார விடுற மாதிரி வெயில்ல தான் போய் ஓட்டணும். எப்படியும் ஒரு 10 நட பிடிக்குமாடா கோவில? பிடிக்கும் மண்ணு கொட்டணும், பின்னாடியுமா மண்ணு கொட்டணும். சரி இப்ப இதுக்கு மேல ஏறதுக்கு மண்ணு ஊத்துல இருக்குதா? அப்ப அள்ளிட்டு வந்து கொட்டணுமா? எப்படி முன்னாடி போயிட்டு எப்படி அள்ளு அவுத்துல போட்டுக்கிறியா? எங்க அங்க அன்னைக்கு அள்ளு அங்கே மண்ணு அழுத்து வந்து அந்த பழத்துக்கு போட்டுட்டா அது போட்டுக்கலாம். அப்புறம் ட்ரக்ல ஒரு நட கொட்டி விட்டோம். அப்புறம் ஆவத்து ஒரு 2-3 நட கொட்டி வைக்கிட்டோம். அப்புறம் அள்ளி அதுல போட்டுக்கலாம். டிராக்டர்ல பிடிக்கணும். ஏன் அது நான் முன்னாடி போயில இல்லாம ட்ரக்ல 2 நட போட்டுக்கலாம். அது வேணாங்கிறாங்களே. மை பிரதர் கிறிஸ் ஜேசிபி சேனல் ஓனர். யாருன்னு கேட்குறீங்களா? பார்த்தீங்களா பேச கிளியராக பார்த்துக்காங்க. இவருக்கும் எங்கள் மேனேஜர், எங்கள் கம்பெனி மேனேஜர். டேய் ஒரு வார்த்தை எப்படி இருக்கிறீங்கன்னாச்சும் கேளுடா. டேய் நீ இன்னைக்கு கூட கேட்குறாங்கடா, ஏன்டா சாப்பிடுக்கிற? ஏன் நான் ஓட்டுறது டே நான் பேசுறது பிடிச்சிருக்குதான்னு மட்டும் கேளுறேன். நான் ஓட்டுறது டேய் இப்படி வெக்கப்பட்டா என்னடா அர்த்தம்? என்ன பொன் பிள்ளையாடா வெக்கப்படுறதுக்கு? ஸோ கடவுளே, இதுக்கு மேலே நான் பொறுப்பு இல்லை. இவன் பேச மாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி வண்டி இருக்குது, கொஞ்சோண்டு பின்னாடி போய் அப்படியே தான் வந்துரு. ரசிக்கப்படாத வண்டியை
ஏன்னா அத்தை வீட்டுக்கு வந்தாவே ஏதோ ஒரு விசேஷம் பண்ணாலும் போக முடியல. அப்பயே சொல்றேன், அப்பதான் ஓட்டிட்டு வந்து நிறுத்தணும். ஏ மாப்பிள்ள இவன் நான் அப்பயே என் அம்மா ஒரு வாரத்தை கேள்றானே. இல்ல நான் அப்பயே சொன்னேன். அப்படியே போ. நான் அப்பயே சொன்னேன். சொன்னதுக்கு என்னன்னா நாங்க அம்மாட்ட சொல்லிவிட்டோம் அப்படின்னா என் நம்பிக்கிட்ட கேள்றாங்க ஒரு வாரத்தை கேள்றா. அதெல்லாம் புட்ட வாட்டி அப்புறம் உடைக்கிறத உடைச்சிட்டு என்னங்கிறானா எங்க அம்மாட்ட பேசிக்கிறேன் போமாம்மா. இதெல்லாம் ஒரு மேட்டர்ல பேசிக்கலாம் போமாம்மா. ஃப்ரண்ட் பைட்ல எழுதி போடு. அதெல்லாம் நீ இப்படி வா. அந்த கம்பி தான் உனக்கு உடையுது. அப்புறம் நம்ம கோவில எப்படி சொல்றான்னு பாருங்க. டெய்லர் இருக்கு நம்ம ட்ரைனிங் எப்படி பாருங்க. ஆனா டேய் நேரம் பிச்சிருப்ப சைலானது உடச்சிருப்ப. அங்க பாருடா. வரலாம் வா. வரலாம். டேய் போய் கொஞ்சோண்டு நேரம் தள்ளி வாடா. டேய் கொஞ்சோண்டு நேரம் தள்ளி போடா. அவன் எப்பறம் லோடு போடுவான். குண்டாடா பாரு முன்னாடி குண்டா. வரலாமா? நேரம் இந்த சைலன்சரையும் உடச்சிருப்ப. கீழே இறங்கி வா. வெயில் கருத்து போயிருவாங்க. வா வாடா. ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சேனலில் ஜேசி வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள். அதிகம் யாரும் ஜேசி வீடியோ விரும்புறதில்ல தான் இந்த வீடியோ அதிகம் எடுத்து போகிறதில்ல ப்ரோ. இல்லைனா உங்களுக்கு ஜேசி வீடியோவும் அடிக்கடி எடுத்து போடும். லோடிங் அதிகமாக போகும். நீங்கள் கேட்டிங்கன்றதுக்கோசரம் தான் 585ல் லோடிங் வீடியோ போட்டுருக்குறேன். இது ரெண்டாவது வீடியோ. 575/415 ஓட்டுற மாதிரி லோடிங்க்கு செட் ஆகல ப்ரோ. 4 வீல் டிரைவ் 2 வீல் டிரைவ் தான் பெஸ்ட்டு எங்களை கேட்டால். 4 வீல் டிரைவ்லாம் வண்டி போக மாட்டேங்குது. தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வேற என்னமோ கோகுல் வந்து பேசுங்கிறீங்க. ஆனால் கோகுல் வந்து ஊமையாயிட்டான். பேசவே மாட்டேங்கிறான். உட்காந்துக்கிறது பாருங்க எப்படி மாப்பிள்ளையாட்டம். காலையில் இந்த வண்டி எடுத்துகிட்டு போக மாதிரியே ஆஹான்னு கத்துறான். வெயில் அடிக்கும்ண்ணா யாருன்னா ஓட்டுறது இந்த வண்டியை அப்படிங்கண்ணா. ஆனால் நீங்கள் டெய்லர் ஓட்டம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு கேட்குறீங்க. ஏ கோகுல இங்கே வா. வாடா போலாம். போ எடு. நோட்டில் பண்ணி சாட் பண்ணு. பைப் உடச்சுப்படாத.
ப்ரோ நல்லா நோட் பண்ணுங்க, எத்தனை பேர் வந்து டிப்பிங் தூக்கும் போது பம்பை இடிக்கிட்டு லோடு பண்ணுவீங்க? வேற எப்படி நிறுத்துவோம் பாருங்க, மேல் பம்பு அரை பம்பு தான் போகணும். பம்பு லோடா விட்டேனா வச்சுக்க அமுட்டு தான். கியரை மாத்துறத, அந்த கியரை மாத்துறத, ஓ அந்த கியரை மாத்துறத, என் 3வது கியர் போடுறதா? டீசல் என்ன கொஞ்சமா படிக்குது? குட்டைக்கு போய் தானே ஆகணுங்க. அப்புறம் நான் குட்டைக்கு போனாங்கிறீங்க. என்ன பண்றது, உங்களை கூட டிராக்டர் டிரைவர், அதனால ஆப்ரேட்டர் சம்பளம் கேட்காதீங்க. 1000 ரூபாய் போகுது இன்னைக்கு நிலவரத்துக்கு. எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் ரேரான தான் ஆல்ட்டிங் வந்து 1200 1500 வரலும் வாங்குறாங்க ப்ரோ. நாங்கள் அதெல்லாம் போட்டு ஓட்டுறதில்ல ப்ரோ, கட்டுப்படி ஆகிறதில்ல ப்ரோ. டேய் கொஞ்சோட அங்க அவுத்துல கொட்டு. மேல கார் தானே போடுறதுங்க, அதெல்லாம் எதுவும் ஆகாது. எட்ரா மண்ணையா நீயா விட்ட ரிவேஸ், நீயா விட்ட ஓடி போட்டியா? நாம ஒரு நாள் போடுறோம். போலாம் போலாம் போலாம். ஆட்டாத போடா. ஆட்டி எடுக்கிறான்டா. அது மாதிரி வளர்தானே, டைட்டா இருக்குதானே மாப்பிள. ட்ரெஸ் எல்லாம் கும்பிடுக்கிறோம், அட்ரஸ் அக்கண விடுறியா? நான் இறங்கிட்டா இல்ல மீடியம் ரிவேர்ஸ்ல போட்டுக்கா. டேய் மீடியம் ரிவேர்ஸ்ல போடு, 4 வீலர் ஆன் பண்ணிக்கா, அப்பதான் ஃப்ரீயா வண்டி வரும். வா
வரலாமா? போலாம் போ. ரெடியா போ. கட் பண்ணிக்கா. ரெடியா பண்ண. ரெடி பண்ண. ஜோரா விடு. அவ்வளவுதான். விட போட்டோம். விடு. விடு. ஏங்கடா கிளச்சி அப்படி விடுறா? சரி தூக்கு அப்படியா. இழுக்கும் கிளச்சி உள்ள விடணும். உள்ளக்கிற ஸ்ப்ரிங்க அப்படியே பக்கோட புடிங்கிட்டு விழுந்து போயிடும். கிளச்சில இருக்கிற ஸ்ப்ரிங்க பக்கோட புடிங்கிட்டு விழுந்து போயிடும். பொட்டி தூக்கிட்டே இருக்கிறான். போ. பாரு மறுபடியும் பொட்டி எந்திரிக்குது பாரு. நீங்க தானே கிளம்பிட்டு எங்கள் ஆமா அப்படி வீடியோ எடுக்கலாம். வீடியோ எடுக்கலாம். ஐயோ வேலைக்காரன அப்படியே விடக்கூடாது. அப்படி சொல்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் ரேஸ் கொடுத்துக்கணும். கிளட்சி பிளேட் போடுவீங்க. இப்படிதான் ஏறி கட் பண்ண சொன்னா ஏன் பொட்டி அப்படி ஏறி வந்தா இப்ப இதுக்கு இங்க வருது வண்டி. அதனால நானும் அப்படிதான் பண்ணுவோங்கிற. ஏறி வரணும்னா அங்கேயே ஏறி வரணும். பேச விட முடியலையா? அந்த வண்டியா இருந்தா விட்டுருவ. வேற நெல்ல இறங்கிறேன். ப்ரோ எப்படி ரிவேஸ் விடுறான்னு பாருங்க. கோவில் ரிவேஸ் விட்டு பார்த்தது இல்லையே பாருங்க. அப்படி கம்பி பிடிச்ச மாதிரி விடுவார். என்ன ரிஸ்கான இடத்துல தான் ரிவேஸ் விட மாட்டாரு. மித்தபடி எல்லாம் விடுவார். கோவில் வீடியோ லோடிங் போடுற வீடியோ பாருங்க. போட வைக்கான். ஒரு பொறுமையாக போடுவான். அதான் பழகிட்டு இருக்கிறான். எப்படி போடுறான்னு பாருங்க. பில்லு முளைச்சிக்குமா உங்களுக்கு? காரை போடுற வீட்டுக்கு பில்லு முளைக்குது. நீ வேற மூட்டை சுத்தி வெட்டி வெட்டி எடுங்காட்டி போதும் ஆயிப்போச்சு. அது சும்மா மண்ணு கொத்தி விடுவோம். பூரா வெறும் பில்லா வந்து ஆமாமா. அது வெறும் மண்ணோட ஒட்ட பின்னுதான் வரும். நாங்க அதை வெட்டி சுத்தம் பண்ணவே எங்களுக்கு தெரியும். ஒரு வருஷமா அதெல்லாம் பண்ணிட்டு போயிடும். இதெல்லாம் சொல்லாது காரம் ஒரு பயம். ஓ மேல இருக்கிற பில்லு எடுத்துட்டு அடியில பில்லு வெதறக்காது, இந்த மண்ணுல முளைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? மண்ணுக்குள்ள இருக்கிற வித கண்டிப்பா முளைக்கும். மாட நீ டிராக்டர் நம்ம ஊர்ல 2500 ரூபா. அது இப்படி மண்ணா வராது. கரெக்டு கல்லு தான் வரும். எல்லாம் குண்டாங்கல்லா தான் வரும். இறக்கவும் அள்ளி கொட்டிவிட்டீங்க. வாணி எடுத்துவிட்டீங்க. வாங்கி கொட்டுறதா இருந்தா நீங்க அந்த இடத்துல அவ்வளவு ஹைட் ஏத்த போறீங்க. இப்பதான் நம்ம சேலம் மாவட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் அறிக்கை விட்டாராம ஏரியில மண் அழிக்கலாம்னு. முந்தானத்து ஏரியே முடிச்சு கட்டிவிட்டாங்க. இனிமே என்ன ஏரியில் இருக்குது? என்ன இறக்குறதே புதுப்பழம் ஏரி ஒண்ணுதான் இருக்குது. இல்லன்னா நான் என்னைக்கே முடிச்சிருப்பாங்க.
பழம் பழம். இந்த ஐட்டம் 4 வீலர் ஆன் பண்ணாத பேசிட்டு விடுறேன். ஓகே, கியர் எதுக்கு பார்த்தா கியரை பார்த்தேன்னா மாவன நீ அவ்வளவுதான். இறங்கிட்டா போ. அந்த மண்ணு கூட்டானுக்கிட்ட ஒரு நடு போ. எதுலாம் வெட்டலாம்? இந்த கொட்டாமலே கொட்டி போடலாமா? மேலேயே போ, மேலே அப்படியே ஸ்டடி பண்ணி தரல. வண்டி அந்த பக்கம் ரொம்ப போகுது. அப்படியே இருக்கிற மாதிரி ஸ்டெடியா. அப்படியே நேரா ஸ்டெடியாவா. கொஞ்சம் வண்டி ரேஸ் கொடு. போதும், தூக்கிடு. போதும் அந்த இடத்துக்கு இவத்துல ஒரு நட கொட்டலாம், அந்தான ஒரு நட கொட்டிக்கலாம். அப்புறம் நிறைய விட்டுக்கிட்டு கொட்டிக்கலாம். ஆயப்பாரு. நிறுத்த மாட்டேன், அப்படியே தூக்க. அவ்வளவுதான். நான் ஒட்டிக்கிட்டே இருக்குது. போட்டு ஆட்டி எடுத்தாங்க. மொல்லோட வண்டியெல்லாம் ரெடியா இருந்தாரு. அப்படி ஏறு, அந்த பக்கம் ஏறு. ஏறுங்க. இப்ப திருப்ப. இப்ப எப்படி வண்டி அங்க போகும்னு பாக்குறேன். போகுது அப்படியே பக்கத்து காட்டுக்கு. அங்கெல்லாம் இடிக்காது, பார்க்கவே தேவையில்ல. என் மேல நம்பிக்கை இல்ல. ஓகே நண்பா, இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான். யார் டெய்லர் தூக்கும் போத வந்து ஃபுல்லாக இடிக்கி விடுவீங்க, இடிக்கி விட்டு வண்டியில் ஒரு சவுண்டு வரும், ஒயின்னு சவுண்டு வரும். அது மாதிரி யாராவது டெய்லர் தூக்குவீங்க, இல்லை கொஞ்சம் மேல் பம்பு ரெண்டாவது பம்பு அரை பம்பு தூக்கணும் யார் நிறுத்துவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது கரெக்டாக ரெண்டாவது பம்பு தூக்கி அரை பம்பு நிறுத்துறீங்கிறது பம்பு வந்து அருமையான லைஃப் இருக்கும். பம்பு வந்து ஸ்லோ ஆகாது, லைஃப் செம லைஃபாக இருக்கும். ஆனால் இதே வந்து நீங்கள் பொழுதுனைக்கு இடிக்கி விட்டீங்கன்னா பம்பு லைஃப் போயிடும். இந்த இன்ஜினில் வரும் பாருங்க 2 பம்பு, அது ஒவ்வொரு வண்டியில் பாருங்க புது வண்டியிலே மாற்றிருப்பாங்க. அதோட காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி தப்பு பண்ணுறது தான். ஒட்டி தூக்கும் போது வந்து 2வது பம்பை இடிக்க விடாதீங்க. இடிக்க விட்டீங்கன்னாவே வண்டியில் ஒரு சவுண்டு ஒன்று வாங்கின்னு சவுண்டு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஐடியில் இருக்கும்போது ஆர்பிஎம்மே 2 ஆர்பிஎம் டவுன் ஆகும். அதனால தயவு செய்து யாருமே வந்து பொட்டியை வந்து இடிக்க விடாதீங்க. அதே மாதிரி வண்டி ஒரு இடத்துல இறங்கி போச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, டிப்பிங்க ஓசை கழட்டி விட்டுட்டு கேட்டோட ஓப்பன் பண்ணி விட்டு கலப்பு தூக்குற கையை தூக்கி இடிச்சு பிடிச்சி வண்டி வெளியே எடுப்பாங்க. அப்படி பண்றதும் தப்பு. அப்பயும் பம்பு லோட் ஆகும். அதுக்கு பேசாம டெய்லரே கழட்டி விட்டு வண்டி வெளியே எடுத்துக்கிட்டு தாரையை மாத்தி போட்டு ஓட்டிக்கலாம்.
பாருங்க என்ன பேசுறான்னு ஒருத்தன் அப்படியே நெருப்பா வராம பாருங்க. ஆனா வீடியோ மட்டும் பார்க்க மாட்டான். ஏட்டா நான் போட்ட வீடியோவை நானே எப்படின்னா பாக்குறது, அதான் லைவாவே நான் தான் ஓட்டுறேன் அப்படிமா. அதனால வந்து டெய்லர்ல யார் யாரு பம்பு 2 பம்பு இடிக்கி விட்டு நான் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி போடணுங்க. ஆனா இடிக்கி விட்டு ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இருந்ததோட இப்போ வந்து உங்களுடைய பொட்டி தூக்குற ஸ்பீட் ரொம்ப குறைஞ்சிருக்கும். நல்லா கவனிச்சீங்கன்னா நல்லா தெரியும். அப்புறம் வேற என்ன சொல்றது, அவ்வளவுதான் ப்ரோ. ஆனா இந்த 4 wheel டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா லோடிங்க்கு செட் ஆகாது. கோகுல எப்படி இருக்குது 4 wheel டிரைவ்? நல்லா இருக்குதா இல்லையா? ஸ்டேரிங் எப்படி இருக்குது? வண்டி போக மாட்டேங்குது தானே, என்னமா புடிச்சு தள்ளிட்டு போற மாதிரி தானே இருக்குது. இதே 415 பைசன் அது எப்படி போகுது? அப்படியே தண்ணி மாதிரி போகுது. இது என்னடானா பல்ல கடிச்சிட்டு போற மாதிரி இருக்குது, ரோட்லயே ரொம்ப மொல்ல போகுது. அதனால ரோட் ரன்னிங்க்கு இது ஒன்றும் பெருசா எங்களுக்கு ஸ்டாட்டிஸ்ஃபை இல்லை ப்ரோ. உழவுக்குன்னா சூப்பரா இருக்குது. லிவர் வச்சு விட்டா அப்படியே வச்சு விட்ட வாக்குல போகுது ப்ரோ. அவ்வளவுதான். டெய்லர் ஓட்டுறவங்க மட்டும் பம்பு தூக்கும்போது மட்டும் 2வது பம்புல அரை பம்பு இல்லை 3/4 பம்புலே ஸ்டாப் பண்ணிக்காங்க. அதுக்கு மேல தூக்காதீங்க. தூக்குனீங்கன்னா வந்து வண்டியில இருக்கிற மெயின் பம்போட லைஃப் குறைஞ்சிரும். அப்புறமேட்டு நீங்க என்னதான் ரேஸ் வச்சீங்கனாலும் இன்ஜின்ஜா தான் தூக்கும், ஸ்பீடா தூக்காது. அப்புறமேட்டு நாளடைவில் நீங்க பம்பு தூக்கலன்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு அந்த பம்பு வந்து 13,000 14,000 நீங்க புதுசா தான் பம்பு வாங்கணும். இதுதான் சூழ்நிலை. அதனால நீங்க வந்து மேக்சிமம் பம்பை இடிக்கி விட்டு தூக்காதீங்க. நீங்க ஓட்டினாலும் சரி, டிரைவர் ஓட்டினாலும் சரி, யார் யார் இடிக்கி விட்டு ஓட்டுவீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எல்லாருமே இடிக்கூடாது சேஃப்டியா ஓட்டுறீங்க. நான் பார்த்து வர்றேன் எங்க ஊர்லயே நிறைய வண்டிக்காரர் இடிக்கி விட்டு தான் ஓட்டுறாங்க. எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பம்பு மாத்தும் போது தான் தெரியும். ஃபர்ஸ்ட் நல்லா தான் ப்ரோ இருக்கும். இன்னும் 1 நாள் 2 நாள் இடிக்கிறதுக்குள்ள ஏதாவது ப்ரோ. அதே வாமுலா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பம்போட ஸ்பீடு குறைஞ்சு போயிடும். இங்க ஒரு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறான். என்னைக்கு என்கிட்ட அதுக்கு ஒரு திட்டு வாங்க போறான்னு தெரியல. அதனால வந்து மேக்சிமம் பம்பை இடிக்க விடாதீங்க. போடாக்குள்ள இடிக்க விடாதீங்க. அப்பதான் இன்ஜின் லைஃப் நல்லா இருக்கும். பம்பு லைஃப் நல்லா இருக்கும். மெயினா டீசலும் போவோம், பம்பும் போவோம். எல்லாம் நம்ம முதல்ல தான் போகுது. வாங்குறது 100 ரூபா வாடகை வாங்குறோம். அதுலயும் இப்படி தேய்மானம் ஆச்சுன்னா நமக்கு என்ன இருக்குது? அதனால கொஞ்சம் பம்பை இடிக்க விடாத ஓட்டுங்க ப்ரோ, நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம ஜேசிபி மாடல் என்னன்னு கேக்குறீங்க ப்ரோ. நம்ம ஜேசிபியோட மாடல் போ ஜேசிபி மாடல் வந்து 2021. டிரைவர் எதுவும் செட் ஆகல ப்ரோ, அதனால நாங்களே ஓட்டுறோம். தம்பி ஓட்டிட்டு இருக்கிறாரு. அப்புறம் வேற என்ன சொல்றது, இதனால போட்டு அவன் போயிட்டு வந்துருவான்ல. இன்னும் 2 இடம் போட்டு அதை போய் நிறையிட்டு அப்புறமேட்டு மேடம் அள்ளிக்கலாம். ரோடு ரன்னிங் ஓட்டணும்னு ஆசை இருந்தா தயவு செய்து 4 wheel டிரைவ் எடுக்காதீங்க. கண்டிப்பா நல்லா இல்ல. ஸ்டியரிங்கே திறப்ப முடியல, ரிவர்ஸ் விடுறதுக்கு நல்லா இல்ல. அதனால உழவுக்கு மட்டும் 4 wheel டிரைவ் யூஸ் பண்ணுங்க. லோடிங்க்கு 4 wheel டிரைவ் வேணாம் ப்ரோ. எந்த வண்டியா இருந்தாலும் சரி, சின்ன வண்டியா இருந்தாலும் பெரிய வண்டி சொல்றீங்க, அதே சொல்லிட்டு போறாங்க. என் அனுபவத்துல சொல்றேன், லோடிங்க்கு 2 wheel டிரைவ் யூஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அப்புறம் வேற என்ன அந்த வண்டியை பத்தி சொல்றது, அவ்வளவுதான் ப்ரோ. ஜேசிபி வந்து நம்மளுக்கு தான். உங்களுக்கு ஜேசிபி வீடியோவும் உள்ள நம்ம வீடியோவோட போடுறதுன்னா சொல்லுங்க, நம்ம ஜேசிபி பத்தி சொல்றேன். நீங்க இதை நம்ம வீடியோ பாக்குறீங்க, எத்தனை பேர் ஜேசிபி வச்சிருக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறோம். ஜேசிபி 2021 போட்டோம் ப்ரோ, புது வண்டி தான் போட்டோம். ஆப்ரேட்டர் வந்து 2 வருஷம் ஓட்டினாரு, அப்புறம் இறங்கிட்டாரு. அப்புறம் நாங்களும் பழகிட்டோம். நானும் ஓட்டுவேன், தம்பியும் ஓட்டுவான், கோகுலும் ட்ரைனிங் ஆகிட்டு இருக்கிறாரு. அவரு ஏதோ தக்கா பக்கான்னு ஓட்டுவாரு. ஏன் கோகுல நீயும் ஜேசிபி தக்கா பக்கான்னு எடுக்கிட்டா இன்னும் ஒரு 6 மாதம் பண்ண நல்லா ஓட்டலாம்ல, பழக்கலாம்ல எப்படின்னு? அதனால வந்து நாங்க பழகிட்டோம்னா போதும் ப்ரோ. அப்புறம் அதுல இன்னொரு பையன் காலேஜ் போற பையன் ஒருத்தவங்கிறான். அதனால போதும். இப்ப நாங்க 3 பேர் இருக்கிறோம், டெய்லி இதே தான் வேலை. கோகுலுக்கு வேற ஒரு நாள் கூட லீவ் விட மாட்டேங்கிறேன்னு ஃபீலா. அதனால கோகுலுக்கு நாளைக்கு லீவு. நாளைக்கு எல்லாமே வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். நாளைக்கு ஒரு நாள் லீவ் விடலான்னு ஐடியாவில் இருக்கிறோம். ஏ கோகுல
சரியா? அதனால இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் கமெண்டில் சொல்லுங்கள். மெயினாக பொட்டி தூக்கும் போது வந்து அரை பம்போட நிறுத்தியாங்க ப்ரோ, ஃபுல்லாக தூக்காதீங்க. எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இல்லை ப்ரோ இடித்தாலும் எதுவும் ஆகிறது இல்லைன்னா அது உங்களோட லக்குன்னு நினச்சிக்காங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக இடிச்சு தூக்குனீங்கன்னா பொட்டியோட ஸ்பீட் ரொம்ப குறையும், ரொம்ப மொல்ல தூக்கும். நீங்கள் ஃபுல்லாக லோடை போட்டு மண்ணை தூக்குனீங்கன்னா என்ன இவ்வளோ மொல்ல தூக்குது, ரேஸ் கொடுத்தாலும் தூக்காது. இப்போ நல்லா கண்டிஷனான பம்பாக இருந்தால் நல்லா தெரியும். ஃபுல்லாக பொட்டி நிறைய லோடை போட்டு திறந்து விட்டு நீங்கள் ஒரு 800-900 ஆர்பிஎம்லேயே பொட்டி தூக்கும். அப்படி தூக்குனாதான் வண்டியில் இருக்கிற பம்பு மெயின் பம்பு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை ப்ரோ நான் 5 ஆர்பிஎம் மேலே கொடுத்தாதான் பொட்டி ஃப்ரீயாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பொட்டி வந்து 2வது பம்பு இடிக்கி விட்டுருப்பீங்க. இடிக்கி விட்டீங்கன்னா அதில் என்ன ஒரு சவுண்டு உங்களுக்கு காட்டி கொடுக்கும்னா வண்டியிலிருந்து பம்புலேருந்து ஒரு சவுண்டு, அந்த ஓசிலிருந்து ஒயின்னு ஒரு சவுண்டு வரும். அப்போ வந்து என்ன பார்க்கணும்னா வண்டி செஞ்சே காட்டிடலாங்கறியா? அதெல்லாம் தெரியும்டா, எல்லாம் வண்டி வச்சுக்கிறாங்கல்ல, கண்டிப்பாக தெரியும் அவங்களுக்கு அந்த சவுண்டு வருது. அதனால வந்து பொட்டி வந்து 2வது பம்பு தூக்கும்போது ஒரு அரை பம்போட ஸ்டாப் பண்ணிக்காங்க ப்ரோ, அதுதான் நல்லது. அப்புறம் வேற என்ன சொல்றது, நாம் ஜேசி போட்டலாமா? அடுத்த நட நாம் போடலாமா? இந்த நட கூட கொட்டிட்டு வந்துருங்க. அடுத்த நட நானும் நீயும், நான் அரை வண்டி நீ அரை வண்டி, நீ ஃபர்ஸ்ட் நான் 2வது. பார்க்கலாம் கோகுல் எப்படி லோடு போடுறான்னு பார்க்கட்டும். சரி கோகுலோட இப்போதானே பழகிட்டுக்கிறோம். பழகிக்கும், எங்கே போயிடுது, நம்மளால முடியாது. என்ன இருக்குது, பழகணும்னு நினச்சா எல்லாம் பழகலாம், மனசு தான் காரணம். கற்றுக்கணும்னு ஆர்வம் வேணும். ஆமாம் தானே? என் பையன் வண்டியை ஓட்ட வேணாம், வேண்டாம்ல சாமி. நான் இப்போ கஷ்டப்படுறதே போதும். நான் தான் ஒன்று தான் ஸ்கூல் போடானே எனக்கு மண்டையில் ஏற மாட்டேங்குதுங்கிற, நான் என்ன பண்ணிட்டோம்? காலேஜ் போனோமா, சைட் அடிச்சோமா, வந்தோமாங்கிறத விட்டுட்டு நான் அவ்வளோதானே படிச்சுட்டேன். இதுக்கு மேலே என்னடா படிக்கிட்டோம்? கொண்டா கொட்டி போடியா போடா, வெய்யடிக்கிறா. என்ன இறக்கமாக்குது முன்னாடி போய் ஆட்டுதான். லோடிங் வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த வண்டியில வந்து இந்த மாதிரி லோடிங் பர்ஃபார்மன்ஸ் கேட்காதீங்க ப்ரோ, கண்டிப்பா நல்லா இல்லை. ரொம்ப அதுதான் லைசன்ஸ் ட்ரைவ் போற மாதிரி போக மாட்டேங்குது, முன்னாடி தள்ளவும் மாட்டேங்குது. போர் ட்ரைவ் ஆன் பண்ணா வண்டி தான் ஜெர்க்காவது போக மாட்டேங்குது. அதனால வந்து யாரும் இனிமே வந்து போர் ட்ரைவ்ல வீடியோ கேட்காதீங்க, லோடிங் வீடியோ கேட்காதீங்க, அளவுக்கு மட்டும் கேளுங்க, வேற எதுவும் இந்த கேட்காதீங்க. வண்டி பத்தி வண்டி லோடிங்க்கு இந்த வண்டி பத்தி பேசுவாங்க. சுத்தமா நல்லா போறது போகுது.
காலையும் மண்டையும் பாரு. பட்டா கூட்டிட்டு போறியா? டேய் போலாம். எங்கடா பிடிக்கிறது அப்புறம்? நான் போடுறேன். நான் போடலான்னு பண்ணு ரோடு. நான் போடுறேன். ஓஹோ கோல்டன் ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். வேற என்ன, அவ்வளோதான் ப்ரோ. ஜேசிபி லோடிங் வீடியோ வேணும், நல்லா இருக்கு, பிடிச்சிருக்குதுன்னா சொல்லுங்க ப்ரோ, போடுறேன். இல்லைன்னா இந்த வீடியோ கட் பண்ணிக்கிறேன். எல்லா நாளுமே ஜேசிபி ஓடிட்டு தான் இருக்கும் ப்ரோ. நாங்கள் உழவு ஓட்டிட்டு இதுக்கு வரதில்ல. சரி இன்னைக்கு எடுப்போம், ஒரு ஜேசிபி வீடியோ போட்டு 10 நாள் ஆகுது அப்படின்னு தான் ப்ரோ. ஜேசிபி வீடியோ நல்லா இருக்கு, பிடிக்குது அப்படின்னா சொல்லுங்க, கன்னியோ போடுறோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மறக்க மாட்டேன், உங்களோட பேச மாட்டேங்கிறான். அதுக்கு நான் என்ன பண்றேன்? நீங்க ஆய் சொல்றீங்க, அதுக்கே சொல்ல மாட்டேங்கிறான். உண்மை சொல்ல போனா வெக்கப்படுறாரு. முடிச்சு கட்டி டீசல விட மாட்டேங்கிறான்டா. அவன் தான் போடுறான், நாம என்னடா பண்றது? அவன் தான் போடுவான், நம்மள விட மாட்டேங்கிறான், நாம என்ன பண்றது? அவனே போட்டு போறான் போ. யூத்தூர்ல இருந்து போனு யா உனக்கு காலுக்குதுல்ல, சரி போலாம். அப்படியே தூக்கிட்டே போயிரு. இருடா, அங்க போறதே போன. கப்பு கப்பு கப்புன்னு அள்ளி போடணும். அங்க பாடுறா.
வேணும், அடிமண் தான் வேணும். அடிமண் இல்ல